பேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். முதல்ல எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் வெல்கம் மேம் டு தி ஷோ. வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க ரெண்டு தேங்க் யூ பேரும்? உதய். நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். தேங்க் யூ சார். Welcome to Big Boss with Batman Tag Life Child Sultan and Happy Christmas. ஹாப்பி கிறிஸ்மஸ். எஸ், உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் வியூவர்ஸ் எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். எல்லாருமே வந்துட்டு கிறிஸ்மஸ் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்க இந்த நாள்ல நம்ம மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல நாள்ல வந்து எங்க ஷோக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க மேம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எஸ், எப்படி சார் கிறிஸ்மஸ் போச்சு? அதுல ஆரம்பிச்சு ஷோக்கு போயிடலாம் சார். நீங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி போச்சு? கிறிஸ்மஸ் எப்படி போச்சு? டேய் சார் தெரிஞ்சவன் யாரும் சரி நீ கேக்குறேன்றத உண்மையை சொல்றேன். தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஜோசப், பீட்டர், தாமஸ், அலெக்ஸ் எல்லாரும் ஒரு வார்த்தைக்கு கூட கேக் தரல, பிரியாணி தரல, எங்கேயாவது கூப்பிட்டு ஏதாவது பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பண்ணல. சரி இருந்தாலும் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். மை வைஃப் மகாலட்சுமி கேட்டாங்க, இவ்வளவு நண்பர்கள் வச்சிருந்தே ஒருத்தங்களாவது கொடுத்தாங்களான்னு. சரி நம்ம ஏதாவது பொங்கலுக்கு தீபாவளிக்கு கொடுத்துருந்தாதான் கொடுப்பாங்க, நாமளும் ஒண்ணும் பண்ணல. அதனால இட்ஸ் ஓகே. எல்லாரும் வந்து அமிச்ச விஷயஸ்க்கு பண்ணாங்க. அவ்வளவு வரைக்கும் தான் கிறிஸ்மஸ் கொண்டாட முடிஞ்சது. பட் கிறிஸ்மஸை விட நான் ஷோ ரொம்ப கொண்டாட முடிஞ்சது. இட் வாஸ் வெரி நைஸ். எஸ், நம்ம வந்து அப்ப கேம்குள்ள போயிடலாம் சார். சோ இன்னைக்கு வந்து அதிசயமா நான் லைவ் பார்த்தேன். காலையில பார்வதம்மா வந்து நானும் பார்த்தேன். ஏன்னா நானும் வெட்டியா தான் இருந்தேன். எஸ், சோ நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன். சோ நம்ம இன்னைக்கு முதல் ஆரம்பத்துல இருந்து போயிடலாம். அதாவது ஃபேமிலியா போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன இஷ்யூஸ் எல்லாம் பாத்துக்கலாம். சோ முதல்ல வந்து பார்வதி அம்மா இன்னைக்கு வந்துட்டாங்க. 24 hours. ஒரு நிமிஷம். அதாவது என்னன்னா, நான் தான் டெய்லி பேசுறேனே, அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் நீ வந்து உன் ரிவ்யூ அப்படின்றது, அதாவது உன் கருத்துக்கள் நீ என்கிட்ட ஏதாவது கேட்பல, அது மாதிரியான கேள்வியை நீ மகாலட்சுமி கேட்கலாம். சும்மா டான் 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 வரும். அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி இது ஃபேட்மேன் ஃபேக்ஸ் தானே, அவங்கதான் கேட்கணும். போமா, இவங்க கொஞ்சம் லீனா இருக்கிறதுனால இது ஃபேட்மேன் ஃபேக்ஸ் குள்ள வராது இது. அதனால அவரே கேட்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு ரிவ்யூவா சொல்ற அளவுக்கு எல்லாம் சுத்தமா நாலேஜ் கிடையாது. இதுக்கு ஒரு நாலேஜே தேவை கிடையாது. நம்மளே கழுவி ஊத்துறாங்க. அதாவது உனக்கு நீ இப்ப இந்த ஷோ பார்த்து உன் புரிதல், உனக்கு என்ன புரிதல், அவ்வளவுதான் பேசணுமே தவிர நீங்க நம்ம வந்து மக்களுக்கு கருத்து சொல்ற இடத்துல, நம்ம மக்களுக்கு ஒப்பீனியன் சொல்ற இடத்துலதான் இருக்கோம். ஒப்பீனியன் மேட்ச் ஆச்சுன்னா அவ்வளவுதான், தேர் கம்ஸ் த மேட்டர். பட் என்ன விட நிஜமாவே அதை எப்படி சரியான வார்த்தைகள்ல மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான விஷயத்தான் சரிவர மகாலட்சுமிக்கு சொல்ல தெரியாதே தவிர, ஐ மீன் அது கூட நானா நினைக்கிறேன், யாருக்கு தெரியும். இப்ப பேசும்போது மக்களுக்கு ஐயோ நீ பேசாம அடுத்தவர் நீ ரிட்டர் ஆகுதுன்னா மகாலட்சுமி ரிவ்யூ அனுப்பியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப அவங்க மக்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் எல்லாம் டான் 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 வரும் பாரு. உங்ககிட்ட நான் ஈஸியான கேள்வியா கேக்குறேன். ஏன்னா கஷ்டமான கேள்வி எனக்கு தெரியாது. அந்த 2 மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த கேள்வியா கேளுங்க. நீ ரம்யா ஜோவை பத்தி என்ன வேணாலும் டக்குன்னு சொல்லுவான். பாருங்க மேம், நான் ஆக்சுவலா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இருந்தேன். என்ன வந்து எப்ப பார்த்தாலும் ரம்யா ஜோவோட எங்க அக்கான்னு சொல்லிட்டு அப்ப கூட அவங்க வச்சு எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. ப்ளீஸ் இதுக்கு ஒரு முடிவு வச்சு. அக்கா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வேற எல்லாம் சொன்னீங்கல்ல, அதுலதான் அவர் புடிச்சிட்டாரு. நான் ஒண்ணுமே பண்ணல மேம். ஷார்ட்ஸ் போகும்போது அவங்க டான்ஸ் ஆன ஒரு வீடியோவை பாட்டு விட்டேன். அது ஒரு குற்றமே. ஒரு பியூட்டினா நாங்க யாருமே அதை பார்க்கவே இல்ல. நீங்க தான், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆல் ரம்யா ஜோவோட இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க. சோ அதனால மேபி அப்படி சொல்லியிருப்பாரு போல. எனக்கு இப்ப என் இன்பாக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரம்யா ஜோவோட டான்ஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற டெய்லி ஃபாலோவர்ஸ் எல்லாம் தேடி வந்து தலை இது மிஸ் பண்றாத, இதை பாத்துரு, இது வெளியே போன அப்புறம் இது போன வருஷம்னு மார்க் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம எவ்வளவு ஈஸியா பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. சரி மேம், ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஈஸியான கேள்வியா கேட்கறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கஷ்டமான கேள்வி எனக்கே தெரியாது. சோ சார் நீங்க அவரை கேட்டலாம். ஓகே, அவர் திருப்பி என் பக்கம் திருப்பி விட்டுறாரு. ஓகே, சோ முதல்ல பார்வதி அம்மா இன்னைக்கு வந்தது. நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 24 hours அவங்க இருக்க போறாங்கன்னு இன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப யதார்த்தமா தான் இருந்தது. அதான் நம்ம கண்டஸ்டன்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்றோம், அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாம் நம்ம ரிவ்யூ பண்றது. ஸோ அவங்க ஜாலியா வந்து யதார்த்தமா பேசினாங்க. பட் அதையுமே நிறைய பேர் வந்து அவங்க வந்து கம்பத்தின் மேல வன்மத்தை கிட்டாங்க. மத்தவங்க கிட்ட எல்லாம் நார்மலா பேசுறாங்க. திவ்யா அப்பாக்கு ஈக்குவலா இவங்க பேசுறாங்க நிறைய பேர் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப அவங்களா இருந்த மாதிரி தெரிஞ்சது. சோ அதை பத்தி அதுல இருந்தே போயிடலாம். பார்வதி அம்மா உள்ள வந்தோடனே பார்வதி ஃபேஸ் பண்ணது, அவங்களுக்குள்ள இருந்த அந்த கனெக்ஷன் எல்லாம் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஒரு அம்மாவா அவங்க என்ன பண்ணணுமோ அது ரொம்பவே கரெக்டா பண்ணாங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க ஒரு டீச்சரா இருந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு அந்த டெக்கோரம் எப்படி அங்க பிஹேவ் பண்ணணும் இதெல்லாமே நல்லா தெரியும். யாருமே இருந்தாலுமே சரி, கொஞ்சம் அவங்க பொண்ணு எப்படி இருந்தாலும் அதை விட்டு கொடுத்துட மாட்டாங்க அந்த இடத்துல.
சோ Yeah. இது வந்து வீட்டுக்குள்ள இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசுற விஷயமும் கிடையாது. சோ எதுவா இருந்தாலும் அந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாமே அவங்க ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க எது ரியலா பண்றாங்க, எது வந்து சும்மா கேம்க்காக பண்றாங்கன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? சோ ஒன்ஸ் அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் மேபி அவங்க கிட்ட என்னன்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுறதுக்கு இருப்பாங்களே தவிர, இங்க வந்து அவங்க வந்து அந்த டெக்கோரம் கரெக்ட்டா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஜென்யூனா ரொம்ப Yeah. ரொம்ப ஒரு ஒரு அம்மா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்தாங்க. சோ அவங்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபேக்னஸ் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியவே இல்ல. ஓகே. சார் இப்ப உங்ககிட்ட அதாவது அவங்க கமருதீன் கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது லைட்டா ஒரு 2 வார்த்தை போட்டாங்க. அதாவது நிஜ வாழ்க்கையில நடிக்கக்கூடாது, உள்ள நல்லா நடிக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் கமருதீன் வந்து ரொம்ப நர்வஸா இருந்த மாரி இருந்தது. உள்ள போயிட்டு வந்தது. ஆ திருப்பி திருப்பி அந்த இடத்துல ஒரு மாரி அன்னீசியா நின்னுட்டு இருந்த மாரி இருந்தது. மத்த ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸ் ஃபேமிலி வரும்போது கமருதீன் இன்னும் ஃப்ரீயா இருந்தாரு. இன்னைக்கு வந்து ரொம்ப அன்னீசியா இருந்த மாரி இருந்தது. உங்களால அத சென்ஸ் பண்ண முடிஞ்சதா? கமருதீன் வந்து அவங்க அம்மா 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 அம்மான்னு பாரு வந்து அது ஒரு பில்டப்ல ரொம்ப பெருசா வச்சதுனால கமருதீனோட டேக் எப்படி இருக்கும் அப்படின்றது கமருதீனுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இப்போ உங்க அம்மா திட்டலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு இப்படி வெளில டக்குன்னு கமருதீனுக்கு அவங்க அம்மாவுடைய ரியாக்ஷன்ஸ் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனல் கிரவுண்டுக்குள்ளேயே வராம அவங்க வந்து கான்ட்ராஸ்டா ஒண்ணு பண்றது வந்து கமருதீனுக்கு இது ரியலா ஆர்டிபிஷியலான்ற குழப்பத்திலே இருந்தாப்ல. இப்ப அவங்க அம்மா வந்து உள்ளுக்குள்ள ஒரு வன்மத்தோட என்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்ல உண்மையிலேயே வந்து இல்லையே இவங்களை பார்த்தா நிஜமாவே நிஜமா நான் ஒரு இதுலதான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அப்படின்னா. ஆனா நாம வந்து இந்த ஷோல முன்னாடியே பேசிட்டோம். என்னன்னா எவ்வளவு யார் யாரு என்னென்ன ஏது எது எப்படி பேசினாலும் இந்த பர்டிகுலர் சீன் அவங்க அம்மா உடைச்சி நொறுக்கி கிளியர் அது நாம நினைச்சதுக்கு மேல பாசிட்டிவிட்டியை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி சரி பாருனா 2 விதமான கேமும் விளையாட முடியும். நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி, டாக்ஸிட்டி இந்த மாதிரி என்ன கலவையான கேம்லையும் பாருடைய கேம்ல இருந்து ஒரு விமர்சனமா கொண்டு வந்துடலாம். பட் இந்த ஷோக்குள்ள இவ்வளவும் பார்த்துட்டு வர்றவங்க எல்லாம் விமர்சனம் ஏன் அவங்க அம்மா வச்சுக்கிட்டே இன்னைக்கு ஒரு விமர்சனம் வந்தாலும் தொடர்ந்து அதை எப்படி ஆட்கொள்வது அப்படின்றத அவங்களுடைய தமிழ் வரிகள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்க இதை எப்படி வந்து தான் பொண்ணுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா இந்த இடத்துல தெளிவா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஸோ இது கமருதீனுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, இல்லையே நம்ம வேற மாதிரில ஒண்ணு எதிர்பார்த்தோம், இன்னைக்கு கம்ப்ளீட்டா அதுக்கு கான்ட்ரடிக்டா ஒண்ணு நடக்குது. அப்போ இவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல நம்மளோட ஸ்பேஸ நம்ம கொடுத்தாங்களா, இல்ல இந்த இடத்துல வந்து நம்மள ஒரு அது சார்ந்த ஒரு விதமான எந்த ஒரு அட்வைஸும் இல்லாமல் கொண்டு போறதை பார்க்கும் பொழுது வியர்டாவும் அதே சமயம் ஸோ இது கொஞ்சம் கில்ட் இருந்தா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், குழப்பம் இருந்தா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், எல்லாத்துக்கும் மேல இதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பியாண்ட் இவ பாரு கொடுத்த பில்டப்புக்கு கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா ஒண்ணு இருக்கும் பொழுது அது வந்து அவருக்கு வந்து அது சேனலைஸ் பண்ணி எல்லாரு கூடயும் ஜோவியலா இருக்கிற அந்த ஒரு டைம் வருங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலா சொன்னா பாரோட அம்மா கமருதீனை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க.